ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கரி ஸ்டைலில் பிரெட் புட்டிங் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை வந்து நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் பேக்கெட் தான். ஸோ ஒரு பிரெட்டாக எடுத்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து டோஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து தோசை தவாவில் கூட வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். பிரெட் வந்து ரொம்ப டோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனாலே போதும். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணோன்னா, ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பிரெட் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு இது என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் தான். நம்ம அதுக்கு வந்து அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த கேக்குக்கு 150 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் தேவைப்படும். கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டிங்கன்னா கேக் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நானும் வந்து இன்றைக்கி 150 கிராம்ஸ் பட்டர் வந்து மெஷர் பண்ணி தான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். இந்த கேக்குக்கு வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 முட்டை தேவைப்படும். ஸோ பட்டரும் சுகரும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் எக்கை போடலாம். எக்கு வந்து ஒரே டைமில் 3 முட்டையும் சேர்த்து அடித்து பீட் பண்ணிங்கன்னா நல்லா வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு எக்காக போட்டு நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த க்ரீம் வந்து அப்படியே ஸ்டிஃபாகவும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். இதுவே நேரத்தில் ஒரே டைமில் எல்லா எக்கும் போட்டுட்டிங்கன்னா நல்லா லிக்விடி ஆகிடும். ஸோ கேக் கன்சிஸ்டன்சி சரியாக வராது. ஸோ ஒன் அட் அ டைமாக போட்டு பீட் பண்ணி நீங்கள் இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஒரு முட்டையாக போட்டு இதே மாதிரி பீட் பண்ணி நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த க்ரீம் வந்து நல்லா க்ரீமியாகவும் ஸ்டிஃபாகவும் இருக்கும். இல்லைனா ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சியாக ஆகிடும். அதனால தான் இந்த கேக்குக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மெஷர்மெண்ட், அதாவது 200 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு எக்கம் பீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த க்ரீம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃப் அண்ட் க்ரீமி ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அதாவது லிக்விடியாக இருக்கவே கூடாது. அப்போ தான் கேக் கரெக்டாக வரும். அதுக்காகத்தான். நெக்ஸ்ட் இந்த கேக்கில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெனிலா எசன்ஸ் தான். வெனிலா எசன்ஸ் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் எக் ஸ்மெல்லும் வராது. அதுக்காகத்தான். நெக்ஸ்ட் வந்து நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். கண்டென்ஸ் மில்க் வந்து 3 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணோம் இதுக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா வந்து மறுபடியும் ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரெட் புட்டிங் கேக்கில் வந்து நீங்கள் வெளியில் பேக்கரியில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கீ ஸ்மெல் வரும். ஸோ அது வந்து நல்லா ஆடடாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காகத்தான். ஸோ நான் இந்த கேக்குக்கு வந்து 1.5 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த கேக்குக்கு வந்து மைதா வந்து ரொம்பவே கம்மியாக நமக்கு போதும். நான் இதில் வந்து கரெக்டாக 3 டீஸ்பூன் மைதா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கோக்னட் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த கேக்கில் வந்து யூஸ்வலாகவே ஷெடட் கோக்னட் ஆட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு கடையிலே வந்து ஸ்வீட் அண்ட் ஷெடட் கோக்னட் அண்ட் அன்ஸ்வீட்டடும் கிடைக்குது. எங்கள் வீட்டில் வந்து காஸ்கோவில் வாங்கின ட்ரைட் ஷெடட் கோக்னட் இருந்துச்சு. நான் அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆடடாக வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த கேக்குக்கு. அதுக்காகத்தான். நெக்ஸ்ட் வந்து இது முடிஞ்சதுன்னா நம்ம வந்து இந்த ப்ரெட்டை பீட் பண்ண இந்த பிரெட் க்ரம்ஸை தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து எவ்வளோ தேவை உங்களுக்கு இந்த கேக்குக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இந்த பேட்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, திக்காக தான் இருக்கணும். அதாவது குக்கிக்கும் கேக்குக்கும் மிக்ஸ் பண்ண ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். லிக்விடியாக இருக்கவே இருக்காது. ஸோ வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் இந்த பிரெட் க்ரம்ஸை வந்து வேறு ரெசிபிக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, 7 இன்ச் கேக் பேன் தான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து இந்த பேட்டரை போட்டு கரெக்டாக லெவலிங் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஸ்டிஃபாக இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து லெவலிங் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேட்டரை கேக் டின்னில் வந்து போட்டுட்டேன். இதை போட்டுட்டு நான் வந்து லெவல் பண்ணிட்டேன் நானே. பண்ணி முடிச்சிட்டோன்னா இந்த ஓவனில் வைக்க வேண்டியது தான். ஓவன் வந்து ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கேக் வந்து எனக்கு கரெக்டாக பேக் ஆகிறதுக்கு 30 to 40 மினிட்ஸ் எடுத்துச்சு ஓவராலாக. அண்ட் கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. வெளியில் வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்து செம்ம சாஃப்டாகவும் இருந்தது. சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேக் பிடிக்கும். இந்த கேக்கை வந்து நான் குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இதை கட் பண்ணுறதுக்கு நான் ஷெடட் நைஃப் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து கேக் வந்து பிரேக் ஆகாமல் கிடைக்கும். ஸோ கேக் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே செம்ம சாஃப்டாகவும் இருந்துச்சு. நான் இந்த கேக்கோட வீடியோ கீழேயே வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வித் மெஷர்மெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள்.